வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாய தன்னோதித்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் ஓம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பேச்ச ராகாவக்கியாத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷ மந்திரகு பஞ்சபூத விசேஷ லங்குவது பஞ்சபூத விசேஷ நங்குமுடி பஞ்சபூத விசேஷ ஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிற எம்பெருமான் முருகப்பெருமான பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, குரு பகவானால் கிடைக்கும் யோகங்களும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குரு ஜாதக ரீதியாக நம்ம சொல்லலாம் புத்திரகாரகன் தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். பூரண சுபகிரகம் குரு எல்லையற்ற ஒரு பலன்களை வாரி வழங்குவார். அவர் பார்க்கும் இடமெல்லாம் புனிதத்தன்மை அடையும். அவர் இருக்கிற இடத்தை காட்டிலும் ஜாதக கட்டத்தில் பார்க்குற இடமெல்லாம் புனிதம் அடையும். இவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 9, 12 ராசிகளுக்கு அதிபதி ஆவார். சொந்த வீடுனா தனுசு மீனம் சொந்த வீடு. உச்ச வீடு கடகம் உச்ச வீடு. இந்த மாதிரி ஆதிபத்தில் இருக்கிறார். இவர் ஒரு பூர்ண சுபகிரகம், பொன்னவன் என்று பேசுகிறார். தங்கத்துக்கு காரகத்துவம் பெயர்ந்தவர். இவ்வளவு அற்புதமான ஒரு கிரகம். இவர் திருமண காரியத்தை பற்றி பேசணும்னா இவர் இல்லாமல் திருமண காரியமே கிடையாது. இவரோட பலம் இருக்கு அப்படின்னாக்கா 2, 5, 7, 9, 11 குரு வந்துருச்சு அப்படின்னா குரு பலம் இருக்கு. நல்ல திசைகள் நடக்கும்போது கோச்சாரத்தில் குரு இந்த ஸ்தானங்களுக்கு வரும்போது திருமண காரியங்கள் நடக்கும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி குரு இந்த நான் சொன்ன ஸ்தானங்கள்ல எல்லாம் 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த ஸ்தானங்களில் குரு வந்துருச்சு அப்படின்ட்டாவே நல்ல ஒரு பார்வை பலம் கொடுத்து நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள அந்த ஜாதகர்களை கொண்டு போகும். எல்லாருக்குமே உலக மக்களுக்கே நல்லது பண்ண ஆரம்பிச்சு இந்த ஸ்தானங்களில் வரும்போது. குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு எங்கெங்க பார்க்குறாரோ அவருக்கு கோடி நன்மை உண்டு. இப்பேற்பட்ட குருவுக்கு நல்ல பிரகஸ்பதி, தனவான், தனகாரகன், புத்திரகாரகன், திருமண பந்தங்களை உருவாக்குவது. இவர் பார்க்குற இடம்லாம் புனிதம் அடையுது. தோஷங்கள் எவ்வளவு கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த தோஷம் பெற்ற கிரகங்களை குரு பார்த்துட்டாருன்னா தோஷம் விலகிடும் இருக்கும். குரு தான் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்த்தா ஆயுள் பலம். குரு வச்சுதான் ஆயுளையும் நிர்ணயிக்கலாம். குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும், திசாபத்தியில் எப்படி நடக்கும். குருவை பார்வை பெற்று ஒரு திசாபத்தியில் நடந்தால் சூப்பராக நடந்துட்டு இருக்கு. நல்ல பலன்களை நம்ம சொல்லுவாங்க ஜோசியர்கள் எல்லாருமே. ஓகேங்களா? அப்பேற்பட்ட குரு நிற்கிற இடத்த பால்படுத்திடும். அவருடைய காரகத்துவம் தனஸ்தானங்கள் தனிச்சு நின்னா, அதே மாதிரி புத்திரஸ்தானங்கள் தனிச்சு நின்னா ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருவாரு. புத்திர தோஷத்தை கொடுத்துருவாரு. தன விருத்தியை கொடுப்பாரு. தனஸ்தானத்துல தன விருத்தியை கொடுக்க மாட்டாரு. இது மாதிரி தனிச்சு நிற்கக்கூடாது. யாராவது ஒரு நட்பு கிரகத்தோட சேர்ந்து நிற்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இவர் ஜாதகத்துல நீச்சமாயி சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தாலும் கெடுபலங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருவாரு. ராகு கூட சேர்ந்துருந்தா குருச்சண்டால தோஷத்தை ஏற்படுத்தி கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பாரு. கேதுவோட சேர்ந்தா பலன்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். கேது இவர் ஆசைகள் அதிகமாக இருக்கும், பணம் சம்பாதிக்கணும், நிறைய போகங்களை கொடுக்கணும், இந்த மாதிரி எண்ணங்களுடைய குரு பகவான் கேது என்னன்னா எந்த ஆசைகளும் இருக்காது. ஒரு பற்றற்ற நிலையை கொடுப்பாரு. ஆன்மீக சிந்தனைக்குள்ள போவாரு. லௌகீக வாழ்க்கைக்குள்ள போக விட மாட்டார். அப்ப குரு கேது சேர்ந்தா திருமணத்தின் மேல ஆசையும் இருக்கு, பண்ணக்கூடாது அப்படின்னு கேதுவும் ஒரு 2 நிலையான எண்ணங்களை அந்த குரு கேது சேர்ந்தா செஞ்சிருவாரு. குரு சுக்கிரன் சேர்ந்தா அது நல்ல அமைப்பு தான். அது ஸ்தானத்தை பொறுத்துதான் இருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி சேர்க்கை பெற கிரகங்களை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் குருவுக்கு. ஆனா குரு பார்க்கிற இடங்களுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி. குரு பார்த்துட்டா கோடி நன்மை. குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார். அவருடைய திசாபுத்தி காலங்கள் 16 வருஷம். அந்த 16 வருஷம் நல்ல பொசிஷன் இருந்தாலும் நல்ல மேன்மையான முன்னேற்றங்களை தருவார். நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை கொடுப்பாரு. யாரையும் கெடுக்கும்னு எண்ணம் எப்பவுமே இருக்காது. குரு நல்லவராச்சே. அவர் பூரண சுபகிரக தேவர்களின் குரு. நல்ல மேன்மையான எண்ணங்களை கொண்டவர். அப்படிங்கிறதுனால அவர் நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு அந்த ஜாதகம் நல்லெண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு. கோயில் கும்பாபிஷேகக்காரர்கள் 9ஆம் இடத்துல குரு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டாருன்னா பாக்கி ஸ்தானத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தை எல்லாம் அவர் கொடுப்பார்.
அந்த அளவுக்கு குரு வந்து மிகச்சிறந்த அற்புதமான ஒரு கிரகம். ஓகேங்களா. குருக்கு வந்து பார்த்தோம்னா சில ராசிகளுக்கெல்லாம் கெடுதலும் பண்ணுவார். ஓகேங்களா. அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் எந்த ராசிக்கு எந்த பொசிஷன் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன கண்டிஷன் இருக்கிறார், சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதி என்ன பொசிஷன் இருக்கிறாரு, குருவுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி என்ன பொசிஷன் இருக்கிறாரு, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன்களை தீர்மானிக்கணும், பலன்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா. ஆனால் குரு வந்து பார்க்குற இடம் புனிதப்படும், அது கேரண்டி. குருவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கூட அதிதேவதை குரு தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா. குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமைக்கு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டில் விளக்கேற்றிடுவோம். குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம், இவருடைய நிறம் மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுறது, 5 நெய் விளக்கு ஏற்றுறது பக்கத்தில் இருக்கிற பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல. அந்த கோயிலில் மெயின் வந்து பார்த்தோம்னா பசுக்கள் வளர்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துருக்குங்க. ஓகேங்களா. அந்த கோயிலுக்கு போங்க. ஓகேங்களா. பசுக்கள் உள்ள இடத்துல தான் 33 கோடி தேவர்களும் வாசம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம். பசுக்களை எந்த இடத்துல போற்றி வணங்குறாங்களோ அந்த இடத்துல தெய்வீக கலாச்சாரம் நிரம்பி இருக்கு. அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். ரெண்டாவது வந்து பசுக்கள் அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு நான் சொல்றது இதுதான் காரணம். ஓகேங்களா. மற்ற கோயில்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் பழங்கால சிவன் கோயில்கள் பாடல் பெற்ற ஸ்தல, அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அங்கே வந்து பசுக்கள் வளர்க்குறாங்களா, கோசாலை இருக்கா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட பாருங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு வியாழக்கிழமைக்கு போய் நீங்கள் இந்த நான் சொன்ன அந்த கொண்டக்கடலை மாலை சாட்டி மஞ்சள் கலர் வஸ்திரம் சாட்டி அர்ச்சனை பண்ணிட்டு 5 நெய் தீபம் ஏற்றிட்டு நவகிரகத்தில் இருக்கிற 9 கிரகத்துக்கும் 9 கிரகத்தில் 8 கிரகங்களுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் எல் தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது. அப்புறம் குரு ஸ்தலம், அருமையான ஸ்தலம் கும்பகோணத்தில் எங்கே இருக்கிறதுன்னா ஆலங்குடியில் இருக்குது. அங்கே போங்க. அங்கே ஏன்னா அங்கே ஒரு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னா 12 ஜென்மங்களை கடந்தவங்க தான் அங்கே கோயிலுக்கு போக முடியுங்கிற மாதிரி சாஸ்திரத்தில் ஒரு புக்கில் நான் படித்தேன். ஓகேங்களா. அந்த கோயிலுக்கு போயிட்டு 24 விளக்கு, கணபதி ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிருங்க. 24 விளக்கு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கேற்றுற இடத்துலயே நின்று குருவோட காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாசாசா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ ஓம் குருதேவாய துணை பரபிரமாயுதமி தன்னோ குரு பிரஜோதயர் ஓம் வருஷபாய் குருஜாயுதமை குருணிகாஸ்தாயி தன்னோ குரு பிரஜோதயர் அப்படிங்கிற மாதிரி மூல மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லுங்க. இல்லை அப்படின்னா ஓம் குருதேவாய நமக, ஓம் குருதேவாய நமக, ஓம் குருதேவாய நமகன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இடத்துல விளக்கேற்றிட்டு வாங்க. விளக்கேற்றிட்டு வந்துட்டு கோயில் பிரகாரத்தை 3 முறை சுற்றி வரணும். ஒவ்வொரு முறையும் கொடிமரத்தாண்ட நின்று நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு 3 முறை வளம் வந்துட்டு அப்புறம் அம்பாள் ஈஸ்வரன் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நீங்கள் மிக அற்புதமான பலன்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஓகேங்களா. அங்கே போயிட்டு வந்தால் 100% உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்தலம், பார்வைப்பட்ட ஸ்தலம், குரு ஸ்தலம், நல்லா வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்தா 9 நவகிரகங்கள் கும்பகோணத்தில் போய் பார்த்து அங்கே இருக்கிற அந்தந்த கோயிலுக்கு உண்டான விளக்குகள் ஏற்றி மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அதோட வைப்ரேஷன் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மனதால பிரார்த்தனை பண்ணணும். ஒரு நிமிஷமாவது நீங்கள் அங்கே தரிசனம் பண்ண தெய்வத்தை வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு நிமிஷமாவது நீங்கள் தியானம் பண்ணணும். இதுதான் முக்கியம். போயிட்டு நம்மளுடைய வீட்டு காரியங்கள் பேசுறது, நம்மளுடைய கஷ்டங்களை பேசுறது, வேற குடும்ப காரியங்களை பேசுறது, இதெல்லாம் கோயிலில் வச்சுக்கவே கூடாது. நம்ம என்ன காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் என்று முழு மனதோட பிரார்த்தனைகள் செய்தால் மட்டுமே பலன்கள் 100% நடக்கும். ஜாதகத்தை மீறி நடக்கும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ராவணன் இருந்தான். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கெட்டதையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொஞ்சவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. யாகங்கள் தியானத்தின் மூலமாக வரங்களை பெற்று எல்லாத்தையும் மாற்றியே அமைச்சிருக்கிறாங்க. தனக்கு நடக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் மாற்றி அமைச்ச புராணங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் பரிகாரங்கள்ங்கிறது வந்து மனமுன்றி செஞ்சாதான் அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். ஒரு நிலையோடு செஞ்சாதான் பலன்கள் கிடைக்கும். ஓகே, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அசால்ட்டாக எதையும் பண்ணக்கூடாது. நல்லா தீவிரமாக முழு பக்தியோடு செய்யணும், சக்தியோடு செய்யணும். அப்போ தான் அதனோட பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பெல் சிம்பிள் அமுத்துங்க. மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம். வாழ்க வளமுடன்.